இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா அப்படினா சொல்லாதக்கா. அம்மா இல்ல நீயும் இல்லனா நான் என்னக்கா பண்ணுவேன்? டேய், இப்படி எல்லாம் பேசி அழுது என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன். ஒண்ணு நீ சாவு, இல்ல நானே உன்னை விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். ஏற்கனவே நான் வாங்கி வச்ச விஷம் வீட்டுல தான் இருக்கு. உங்க கையால சாகறதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. நீங்களே என்ன கொன்னுடுங்க. என்ன, நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்பவே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை கொல்றனா இல்லையான்னு பாரு. இந்தா சாப்பிடு. இத சாப்பிட்டு உங்க அம்மா கிட்ட போய் சேரு. எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்க கையாலேயே எனக்கு ஊட்டி விடுங்கப்பா. நான் சந்தோஷமா சாப்பிட்டு அம்மா கிட்ட போயிடுறேன். இப்படி எல்லாம் சொன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னங்க உங்களை நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு போறேன். எந்த இடத்துலயும் அவளுக்கு தாய் இல்லாத குறைய வந்துடாம அவளை நல்லபடியா பார்த்துக்கோங்க. கவலைப்படாத சாவித்திரி, நான் எந்த குறையும் இல்லாம நம்ம பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறேன். அதுதான் இனிமே நடக்க போகுது ஆண்டி. சூப்பர் நந்தினி. என்ன பிளான ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிக்க போறியா? என் பிளானே இந்த ஸ்வீட் பாக்ஸ் தான் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? இது சாதாரண ஸ்வீட் இல்ல. ஆதி கிட்ட இருந்து பார்வதியை பிரிக்க நான் ரெடி பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஸ்வீட். அப்படி இந்த ஸ்வீட்ல என்னதான் ஸ்பெஷல் நந்தினி? அதானே, குடு, நான் சாப்பிட்டு பாக்குறேன். அப்படி என்ன பெரிய ஸ்பெஷல்? ஆண்டி, அதை ஓபன் பண்ணிடாதீங்க. உள்ள பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணா பாம் பிளாஸ்ட் ஆயிடும். முதல்ல இந்த ஸ்வீட் பாம் பார்வதி கைக்கு போகணும். அதை செய்ய வேண்டியது உங்க வேலை. அது எப்படி? அது ரொம்ப சுலபம்தான். அகிலாண்டேஸ்வரி வீட்டுல வேலை செய்யற எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுப்பா. அந்த ஸ்வீட் கூட இந்த பாம் ஸ்வீட்டை கலந்து சமையல்காரி கைக்கு போற மாதிரி செய்யணும். அதுக்காக தான் எங்களை வர சொன்னேன். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. சரி, இதை நான் கச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன். நீ கவலைப்படாத. ஓகே ஆண்டி. இந்தா, இது நீ பத்திரமா வச்சுக்கோ. பத்திரம். பார்வதி ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு போய் வீட்ல தான் ஓபன் பண்ணுவா. அப்படி ஓபன் பண்ணும்போது ஒருவேளை வெடிக்கலனா 200 மீட்டர் தூரத்துல இருந்து இந்த ரிமோட்டால அத வெடிக்க வைக்கலாம். எதுக்கும் இத நீங்க கையில வச்சுக்கோங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. நந்தினி, இந்த ஸ்வீட் பாக்ஸ சமையல்காரி தனியா போய் ஓபன் பண்ணி பார்த்தானா அவ மட்டும் காலி. இதுவே வழக்கம் போல அந்த பாச குடும்பம் விசுவாசமும் அரிசி முட்டையும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நமக்கு தீபாவளி போனஸ். என்னங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ஏதோ யோசனையில இருக்க போல இருக்க. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. சுந்தரத்துக்கிட்ட பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நீ சொன்னல? ஆமா சொன்னேன். உண்மையாவே நீ பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கியா அகிலா? நீங்க ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? நான் பார்வதிக்கு மாப்பிள்ளை விஷயமா புரோக்கர் கிட்ட டெய்லி போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சரியான மாப்பிள்ளை யாரும் அமையலங்க.
அதனாலதான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லல. ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க. முதல்ல நம்ம ஆதி கல்யாணத்தை முடிச்சிடலாமே, அதுக்கப்புறம் பார்வதி கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. ஆதி கல்யாணம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரிங்க. பொண்ணு மித்ரா வீட்டோட தான் இருக்கா. ஆனா பார்வதிக்கு மாப்பிள எங்க இருக்கானே தெரியலையே. அது மட்டும் இல்லங்க, முதல்ல பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அவளை நல்லபடியா மாப்பிள வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதான் நான் சுந்தரத்துக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறின திருப்தி எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆதி கல்யாணம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஆதி பார்வதிக்கு நடுவுல விதி விளையாடுற விளையாட்டை நினைச்சு நான் தினம் தினம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பார்வதிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா விதியோட விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அதனால பார்வதிக்கு நான் தீவிரமா மாப்பிள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஆச்சு? ஏன் அமைதியாட்டீங்க? நீ சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. என்ன விஷயம்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து என்கிட்ட எல்லாரும் ஏதோ ஒரு உண்மைய மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க சொல்லிதான் எனக்கு அந்த உண்மை தெரியணும்னு இல்லைங்க. யாரும் சொல்லாமலேயே உண்மை என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அகிலாவுக்கு ஆதி ஐசியூல பேசினதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? என்ன அகிலா சொல்ற? உன்கிட்ட யாரு என்ன உண்மையை மறைச்சாங்க? விசுவாசத்துக்கு உதாரணமா இருக்கிற சுந்தரமே என்கிட்ட உண்மையை மறைக்கத்தான் செய்யறாரு. சுந்தரம் உன்கிட்ட உண்மையை மறைக்கிறாரா? என்ன அகிலா சொல்ற? சுந்தரம் என்கிட்ட பேச வந்த விஷயமே வேற. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா சுந்தரம் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு காசி ராமேஸ்வரம் போறேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும்னு கேக்குறாரு. இந்த லீவ் கேட்கறதுக்காக சுந்தரம் அப்படி தயங்க வேண்டிய அவசியம் இல்லையே. சுந்தரம் தயங்கி தயங்கி பேசினதுல இருந்தே அவர் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் அவரை கட்டாயப்படுத்த வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா ஒண்ணுங்க, எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அந்த உண்மை எனக்கு கூடிய சீக்கிரம் தெரியத்தான் போகுது. அந்த உண்மை எனக்கு தெரிய வரும்போது எல்லாருக்கும்